அன்பான எனதருமை மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் ஏற்றி பாடப்புத்தகத்தில் 5வது பாடமான உதவும் கரங்கள் என்ற தலைப்பில் அமைந்துள்ள பாடத்தை நாம் தற்போது படித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான மாணவர்களே, நாம் மனிதர்களிடம் மட்டுமல்ல உயிரினங்களிடமும் அன்புடன் வாழ வேண்டும், அவைகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இன்று நாம் உயிரினங்களிடத்து அன்பு வேணும் என்ற தலைப்பில் அமைந்துள்ள கதையைத்தான் படிக்க இருக்கின்றோம். கதை கேட்பது உங்களுக்கு மிகவும் விருப்பமானது, அப்படித்தானே? தற்போது இந்த கதையை கேட்போம். கவனமாக கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு பூனைக்குட்டி இருந்தது. அந்த பூனைக்குட்டிக்கு மிகவும் தாகமாக இருந்தது. மிகவும் சோர்வாக நடந்து சென்று ஒரு தோட்டத்தை அடைந்தது. அங்கே ஒரு தண்ணீர் குழாய் இருந்தது. அதன் மேலே ஏறி திறப்பாடை திறந்தது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அதற்கு கிடைக்கவில்லை. மிகவும் சோர்வாக நடந்து சென்றது. தண்ணீரை தேடி நடந்து செல்கிறது. அப்போது எதிரில் ஒரு நாய்க்குட்டி வருகிறது. அந்த நாய்க்குட்டியிடம், அண்ணா, எங்காவது குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? எனக்கு மிகவும் தாகமாக இருக்கின்றது என்று கேட்டது. அதற்கு, தம்பி, கவலைப்படாதே, அங்கே ஒரு தோட்டத்தில் புல் அறுப்பவர்கள் குடிப்பதற்காக பானையில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். அதன் கீழ்ப்பகுதியிலும் தண்ணீர் கிடக்கும். அவற்றை நாம் குடிக்கலாம், வா, அங்கு செல்லலாம் என்று அன்புடன் அழைத்துக் கொண்டு சென்றது. சோர்வாக நடந்து சென்று அந்த இடத்தை அடைந்தார்கள். ஆனால் அங்கே தண்ணீர் ஒரு சொட்டு கூட இல்லை. மிகவும் வருத்தத்துடன் இருக்கும்போது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது. எங்களுக்கு தாகமாக இருக்கிறது, எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று ஆட்டுக்குட்டியிடம் இருவரும் கேட்டார்கள். அதற்கு ஆட்டுக்குட்டி, வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன். அங்கே ஒரு இடத்தில் ஒரு அம்மா துணிந்து வைப்பார். அங்கே நிறைய தண்ணீர் இருக்கிறது. அந்த இடத்தில் நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும், வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன் என்று இவர்களை அழைத்துக் கொண்டு அங்கே செல்கிறார். ஆனால் ஐயோ பாவம், அங்கே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. அந்த இடம் மொத்தமாக வறண்டு தண்ணீரின்றி காணப்பட்டது. ஆட்டுக்குட்டியும் நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் மிகவும் வருத்தத்துடன் தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் களைப்பாக சோர்வடைந்து நடக்க தொடங்கினார்கள். ஒரு இடத்தில் ஒரு மரத்தில் குருவிகள் மிகவும் மகிழ்ச்சியாக கத்திக்கொண்டும் பறந்து கொண்டும் இருந்தார்கள். ஆட்டுக்குட்டியும் நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் மிகவும் வியப்படைந்தனர். உடனே நாய்க்குட்டி, ஏ குருவிகளே, நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பது போல் தெரிகிறது, காரணம் என்ன என்று கேட்கிறது. அதற்கு சிட்டுக்குருவிகள், நாங்கள் இப்பொழுதுதான் குளித்து விட்டு வருகிறோம், அதனால் தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். உடனே இந்த நாய்க்குட்டிக்கும் பூனைக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உடனே அவர்கள் எங்களுக்கு மிகவும் தாகமாக இருக்கின்றது, நாங்கள் நீண்ட நேரமாக குடிப்பதற்கு தண்ணீரின்றி தண்ணீரை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு அந்த இடத்தை காட்டுவீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த குருவிகள், அதற்கென்ன, நாங்கள் காட்டுகிறோம், உங்களை அந்த இடத்திற்கு நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று அந்த குருவிகள் மேலே பறக்கின்றன. அவற்றை பின்தொடர்ந்து ஆட்டுக்குட்டியும் நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் நடந்து செல்கின்றன. அங்கே ஒரு அகண்ட மண் பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் போதுமான அளவு தண்ணீரை குடித்தன. பின்பு குருவிகளிடம், இங்கே இந்த தண்ணீரை வைத்தது யார் என்று கேட்டார்கள். அதற்கு குருவிகள்,
இங்கு செல்வி என்ற ஒரு சிறுமி இருக்கிறார். அவள் பிராணிகளிடம் மிகவும் அன்புள்ளவள். அதனால் தான் நாங்கள் குடிப்பதற்காக அவள் தினமும் இங்கே தண்ணீரை வைக்கிறாள் என்று கூறினார்கள். உடனே இவர்கள் நாங்கள் அந்த செல்விக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார்கள். தோட்டத்தில் ஒரு இடத்தில் செல்வி அமர்ந்திருந்தாள். பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் மிகவும் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் செல்வியை நோக்கி ஓடின. செல்வி அன்புடன் இவைகளை அணைத்துக் கொண்டாள். பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் அவளை தொட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்தார்கள். அன்பான மாணவர்களே, உயிர்களிடத்து அன்பு வேணும் என்ற தலைப்பில் அமைந்துள்ள கதை பகுதி இதுதான். நாம் முன்னரே கூறியது போல பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், மனிதர்கள் அனைத்திற்கும் தண்ணீர் தேவை. அவைகளின் தேவைகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும். அவைகளுக்கு தொண்டு புரிய வேண்டும். இந்த ஒரு இடத்தில் தண்ணீர் வைத்ததால், செல்வி என்ற மாணவி இந்த இடத்தில் தண்ணீர் வைத்ததால் இந்த உயிரினங்கள் உயிர் வாழ முடிந்தது. இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? நினைத்து பாருங்கள். அன்பான மாணவர்களே, நாம் இந்த பூமியில் இயற்கையை பேணி காக்க வேண்டும். நம்முடைய தற்போதைய மிகப்பெரிய பிரச்சனையான தண்ணீரை சிக்கனமுடன் செலவாக்க வேண்டும். வீணாக்கக்கூடாது. மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். தண்ணீர் மாசடைதலை நாம் தடுக்க வேண்டும். நமக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிரினங்களுக்கும் இயற்கைக்கும் தேவை இந்த பூமி என்ற மிகப்பெரிய சிந்தனையை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். இவைதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். வீடுகளிலும் பாடசாலைகளிலும் தண்ணீரை மிக குறைவாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்கள் அப்படி பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். சரிங்களா? சரி, இனி இந்த ஒரு காணொளியை பாருங்கள். இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பாமனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் செய்த ஒரு திட்டத்தின் காணொளியை பாருங்கள்.
தூய்மைக்கு குடிநீர் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கோடை வெயிலில் தாகத்தால் அலையக்கூடிய பறவைகளுக்கு தண்ணீர் வழங்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் செயல்படுத்தியது மட்டுமல்ல, அவர்களுடைய வீடுகளிலும் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களை கொண்டும் இந்த ஒரு செயல்பாட்டை செய்வதற்காக முன்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த பாடப்பகுதியில் மாணவி செல்வி செய்ததை போன்று, அந்த செல்வி செய்த நல்ல காரியத்தை போன்று நீங்களும் பறவைகளுக்கும் மற்ற உயிரினங்கள் குடிப்பதற்கும் தேவையான தண்ணீரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். அதற்காக உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை தினமும் வைக்க வேண்டும். அப்படி தண்ணீர் வைக்கக்கூடிய படங்களை எடுத்து உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்பி கொடுக்க வேண்டும். இனி இந்த பாட புத்தகத்தில் உள்ள தொடர் செயல்பாடுகளை பார்ப்போம். முதல் செயல்பாடு என்ன பாருங்கள். பூனை, நாய், ஆடு இவை பறவை கூட்டத்தை பார்க்கவில்லை என்றால் என்ன நேர்ந்திடும்? ஒரு கதை எழுதுங்கள். அன்பான மாணவர்களே, கதை எழுதுங்கள் என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. கதைக்குரிய கருத்து என்னன்னா, இந்த 3 உயிரினங்கள், அதாவது பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி தண்ணீரை தேடி அலைகின்றன. தண்ணீரே கிடைக்கல. அப்பதான் என்ன பார்த்துச்சு? பறவை கூட்டத்தை பார்க்கிறார்கள். பறவை கூட்டத்தை பார்க்கிறார்கள். அப்ப அந்த பறவை கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னது? மிக மகிழ்ச்சி. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சு. ஆனால் இவங்க இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த பறவை கூட்டத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் என்ன நேர்ந்திருக்கும் இந்த உயிரினங்களுக்கு என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கதை எழுத வேண்டும். கதை எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்பி கொடுக்க வேண்டும். கதை எழுதும் போது கதைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். கதையை மிக அழகாக எழுத வேண்டும். நல்ல புதிய வார்த்தைகளை பயன்படுத்தலாம். கற்பனையாக நீங்கள் எழுதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்த செயல்பாடை பாருங்கள். அன்பான மாணவர்களே, அடுத்த செயல்பாடு, இந்த கதையை மௌனமாக நடித்து பாருங்கள் என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாக நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு தனியார் நடிப்பாக நடித்து பாருங்கள். அடுத்த செயல்பாடு, இந்த கதையின் மைய கருத்தை கண்டுபிடித்து எழுதுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு இந்த கதையிலிருந்து புரிந்து கொண்ட கருத்தை எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்பி கொடுக்க வேண்டும். அடுத்த செயல்பாடை பாருங்கள். படத்திற்கு பொருத்தமான வேறொரு கதையை குழுவில் தயாரியுங்கள் என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பான மாணவர்களே, அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். புதிய ஒரு கதையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். முதலில் கதையை சொல்லி பார்க்கணும். அதுக்கு பிறகு அந்த கதையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். கதைக்கு நல்ல ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும். இதை செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கும். மாணவர்களே, அடுத்து நாம் படிக்க இருப்பது மயிலுக்கு போர்வை என்ற தலைப்பில் குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பா அவர்கள் எழுதிய ஒரு பாடலைத்தான் நாம் படிக்க இருக்கின்றோம். இப்பாடலில் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேரன் அவர்களை பற்றிய ஒரு பாடல்தான் இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை தற்போது நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கவும். மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போதுதான் இந்த பாடலை நன்றாக பாடுவதற்கு உங்களால் முடியும். எல்லாரும் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இயற்கை அழகினை கண்டு கண்டு பெரும் இன்பம் அடைந்திடும் ஓர் அரசன் உயர்ந்த மலைகளை கண்டிடவே மிக உல்லாசமாக கிளம்பினனே. மலை வளம் கண்டு வருகையிலே அங்கு மடமடவென்று மலை பொழிய பல கிளைகள் உள்ள மரத்தடியில் சென்று பதுங்கினான் அந்த அரசனுமே. பயத்தால் உடலும் நடுங்குதல் போல் குளிர் பரவிட மன்னன் நடுங்கினனே. உயர்ந்த மதிப்புள்ள போர்வையினால் நன்றாய் உடம்பை இறுகவே மூடினனே.
மேகங்கள் கூடிட கண்டதுமே அங்கு வேகமாய் ஓர்மையில் ஓடி வந்து தோகை விரித்து நின்றாடியதே, மேலும் தொண்டையை தூக்கி அகவியதே. ஐயோ, குளிர் மிக வீசுவதால் இந்த ஆண்மையில் மேனி நடங்குதம்மா, ஐயா உதவுங்கள் என்கிறதோ மயில். அதைத்தான் உரைக்கிறது. எண்ணினன் இப்படி மன்னனுமே, உடன் எடுத்தரன் போர்த்திய போர்வையுமே, சென்றனன் அந்த மயிலருகே உள்ளம் திருப்தி அடைந்திட போர்த்தினனே. உடலும் மழையால் குளிர்ந்திடவே அவன் உள்ளம் கொடையால் குளிர்ந்ததுவே. கொடையில் சிறந்தோல் பெயர் சொல்லவா, மக்கள் கொண்டாடும் பேகன் அவனல்லவா, மக்கள் கொண்டாடும் பேகன் அவனல்லவா. மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன் பற்றிய ஒரு பாடலைத்தான் தற்போது இங்கு பார்த்தோம். அன்பான மாணவர்களே, மற்றவர்களுக்கு உதவுவதில் கொடை வள்ளலாக இருந்த பேகனை பற்றி தான் நாம் தற்போது பார்த்தோம். இப்பாடலை குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுகின்ற அள வள்ளியப்பா அவர்கள் எழுதியுள்ளார். அவரை பற்றி பார்ப்போம். பாருங்கள். அள வள்ளியப்பா குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படும் இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராயபுரத்தில் 7/11/1922 பிறந்தார். பெற்றோர்கள் அழகப்ப செட்டியாரும் உமையம்மாள் ஆட்சியும் ஆவர். மனைவி வள்ளியம்மை. குழந்தைகள் 5. இவர் 13ஆம் வயதிலேயே கவிதை இயற்ற துவங்கினார். 1941 முதல் 1982 வரை இந்தியன் வங்கியில் பணிபுரிந்தார். பாலர் மலர், டமாரம், சங்கு ஆகிய பத்திரிகைகளுக்கு கௌரவ ஆசிரியராக பணியாற்றினார். 1983 முதல் 1987 வரை கோகுலம் இதழின் ஆசிரியராக இருந்தார். இவர் இயற்றிய சில நூல்கள்: நல்ல நண்பர்கள், சின்னஞ்சிறு வயதில், சிரிக்கும் பூக்கள், மலரும் உள்ளம், எங்கள் பாட்டி, 3 பரிசுகள், பர்மா ராணி முதலியன. அன்பான மாணவர்களே, இனி உங்களுடைய செயல்பாடுகள் குழந்தை கவிஞரான அள வள்ளியப்பாவை பற்றிய செய்திகளை தற்போது கேட்டீர்கள். இந்த குறிப்புகளின் அடிப்படையில் அள வள்ளியப்பாவை பற்றிய ஆசிரியர் குறிப்பு தயாரிக்க வேண்டும். தயாரித்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். அன்பான மாணவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளை பட்டியலிட கூறி ஒரு செயல்பாடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு கீழே 2 உதவிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நீங்கள் வேறு பல உதவிகளை செய்திருப்பீர்கள். சிறியதும் பெரியதுமான பலவிதமான உதவிகளை செய்திருப்பீர்கள். அதாவது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிரினங்களுக்கும் அல்லது மற்ற தேவைப்படுகிறவர்களுக்கெல்லாம் செய்திருப்பீங்க. அந்த செய்திருக்கக்கூடியவற்றை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பட்டியலாக தயாரித்து எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அடுத்த செயல்பாடை பாருங்கள். இது அதாவது பேகன் அப்படிங்கக்கூடிய அரசனை பற்றிய ஒரு கதை தான். அந்த கதையைத்தான் அள வள்ளியப்பா அவர்கள் அருமையாக மயிலுக்கு போர்வை என்ற தலைப்பில் பாடலாக எழுதியிருக்கிறார். இனி உங்களுடைய செயல்பாடு என்னன்னா, இந்த கதை பாடலை கதையாக எழுதணும். நாம் முந்தைய வகுப்பில் படித்தோம், ஒரு கதை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம் தானே. அப்போ இந்த பாடலை மையமாக வைத்து, இந்த பாடலின் கருத்துக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எழுத வேண்டும். மிக அழகான ஒரு கதை எழுத வேண்டும். அந்த கதைக்கு அழகான ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும். இந்த கதை எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்பி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் நம்முடைய பாடப்பகுதியின் இறுதியில் இருக்கக்கூடிய நிறுத்தற்குறிகள் என்ற தலைப்பில் அமைந்துள்ள பகுதியை தான் படிக்க இருக்கின்றோம். அன்பான மாணவர்களே, தமிழில் எழுதும்போது இந்த நிறுத்தற்குறிகள் மிகவும் முக்கியமானவை. நிறுத்தற்குறிகளை தகுந்த இடத்தில் தகுந்தது போல் பயன்படுத்தும் போதுதான் அந்த நாம் நினைத்த பொருள் அங்கு சரியாக அமையும்.
அதனால் இந்த நிறுத்தல் குறிகளை நாம் எங்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய பாடப்புத்தகத்தில் இருக்கிறது. அதை நான் தற்போது உங்களுக்கு கூறுகிறேன். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மிகவும் கவனமாக கேட்கவும், இந்த பாடப்பகுதியை மீண்டும் மீண்டும் வாசிக்கவும், அவையை நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் எழுதக்கூடிய தற்போது இந்த பாடத்தில் கூறப்பட்டுள்ள செயல்பாடுகளை செய்யும்போது, குறிப்பாக கதை எழுதும்போது இதில் கொடுக்கப்பட்ட நிறுத்தற் குறிகளை தகுந்த இடத்தில் பயன்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். பாப்பா, நிறுத்தற் குறிகளை பார்ப்போமா? நிறுத்தற் குறிகள் வாசிக்கும் போது பொருளுக்கு ஏற்றபடி நிறுத்த வேண்டிய இடங்களில் நிறுத்தியும், உணர்வுகள் வெளிப்பட வேண்டிய இடங்களில் அவற்றை வெளிப்படுத்தியும் வாசிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நிறுத்தற் குறிகள். நிறுத்தற் குறிகளை உணர்ந்து படித்தால் பொருளை உணர்வதில் தெளிவு ஏற்படும். படிப்பவர்களும் கேட்பவர்களும் பயன்பெறுவார்கள். அன்பான மாணவர்களே, இந்த நிறுத்தற் குறிகளை நாம சரியாக பயன்படுத்துறோம்னா, அதை வாசிக்கும் போதும் எழுதும் போதும் சரியாக பயன்படுத்தோம்னா பொருளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு நம்மளால் முடியும். இந்த நிறுத்தற் குறிகள் பல வகை உண்டு. அந்த நிறுத்தற் குறிகள் எவையெல்லாம் என்று தற்போது பார்ப்போம். நாம் இன்று பார்க்க இருப்பது முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளியை எங்கே, எப்போது, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம். பாருங்கள், வாக்கிய முடிவிலும் முகவரி இறுதியிலும் சொற்சுருக்கத்திலும் முற்றுப்புள்ளி இட வேண்டும். எடுத்துக்காட்டு, வாக்கிய முடிவில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அடுத்ததாக முகவரியின் இறுதி, முகவரியின் இறுதியில் என்று கூறும்போது முத்தையா புலவர் முத்தமிழ் தெரு மூணாறு. அந்த மூணாறு முடித்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், முற்றுப்புள்ளி இட வேண்டும். அடுத்ததாக சொற்சுருக்கத்தில் உ வே சாமிநாதன், உத்தமநாமபுரம் என்பதன் சுருக்கம் உ, வெங்கடராமையர் என்பதன் சுருக்கம் வே. இவ்வாறு சொற்சுருக்குகளின் பின்னும் முற்றுப்புள்ளி வரும். அடுத்ததாக நாம் படிக்க இருப்பது கால்புள்ளி. பொருட்களை எண்ணும் இடங்களிலும் அழைத்தலின் முன்னும் வினையச்சங்களுக்கு பின்னும் ஆதலால் ஆகவே முதலிய சொற்களுக்கு பின்னும் கால்புள்ளி எழுதல் வேண்டும். எடுத்துக்காட்டு, கதை புத்தகம் 2, கவிதை புத்தகம் 1, துடுக்கு புத்தகம் 2 என 5 புத்தகங்கள் வாங்கினான். கண்ணன் முருகனை பார்த்து நண்பா வா என்றான். மாணவன் ஓடி வந்து புத்தகத்தை எடுத்து 5ஆம் பாடத்தை எடுத்து படிக்க தொடங்கினான். அன்பான மாணவர்களே, நான் தற்போது வாசித்த இந்த சொற்களில் எல்லாம் கால்புள்ளி இருக்கிறது. அந்த கால்புள்ளி சரியான இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதே போல் நீங்கள் எழுதுவதில் வாசிக்கும் போது இந்த கால்புள்ளியை சரியாக பயன்படுத்த வேண்டும். அடுத்து வினாக்குறி. வினைப்பொருளை தரும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். எடுத்துக்காட்டு, நீ தினமும் செய்தித்தாள் வாசிப்பதுண்டா? இதில் கடைசியாக வினாக்குறி போடப்பட்டுள்ளது. அடுத்ததாக வியப்புக்குறி. வியப்பு, அவலம் முதலிய உணர்ச்சிகளை காட்டுகின்ற வாக்கியங்களுக்கு பின்னும் வரவேற்றல், வாழ்த்துதல், வைதல் போன்ற பொருட்களை தெரிவிக்கின்ற வாக்கியங்களுக்கு பின்னும் வியப்புக்குறி இடுதல் வேண்டும். எடுத்துக்காட்டு, அடுத்து அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்களை தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். எடுத்துக்காட்டு, கம்பர் சடையப்ப வல்லால் பேணப்பட்டார், போற்றப்பட்டார், ஊக்குவிக்கப்பட்டார். முக்கால் புள்ளி. உள்தலைப்பை அமைக்கும் போது ஒருவர் கூற்றை விளக்கும் போதும் முக்கால் புள்ளி இடுதல் வேண்டும். எடுத்துக்காட்டு, மூவேந்தர் சேர சோழ பாண்டியர் ஆவர். ஒற்றை மேற்கோள். ஒருவர் கூற்றை மற்றவர் எடுத்துச் சொல்லும் போது ஒற்றை மேற்கூறி இடுதல் வேண்டும். எடுத்துக்காட்டு, நாளே வருவேன் என்று என்னிடம் சொன்னான்,
அவனுக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றான் நண்பன். அடுத்து இரட்டை மேற்கோள். ஒருவர் கூற்றை அப்படியே குறிப்பிடும் போது இரட்டை மேற்கோள் அடையாளம் இடுதல் வேண்டும். தேர்வு எப்படி எழுதினாய்? நண்பன் கேட்டான். நன்றாக எழுதியுள்ளேன் என்று பதில் சொன்னான். அன்பான மாணவர்களே, இந்த நிறுத்தற்குறிகள் என்ற பகுதியை நீங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக வாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நிறுத்தற்குறிகளை தகுந்த இடத்தில் தகுந்த போல நீங்கள் பயன்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பிழையின்றி தவறில்லாமல் தெளிவாக உங்களால் எழுதுவதற்கு முடியும். அன்பான மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் உயிர்களிடத்தில் அன்பு செய்ய வேண்டும் என்றும் பேரனுடைய கொடை வள்ளலையும் நாம் பார்த்தோம். அதோடு தொடர்புடைய சில தொடர் செயல்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தொடர் செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்பி கொடுக்க வேண்டும். அன்பான மாணவர்களே, இத்துடன் தமிழ் ஏற்றி பாட புத்தகத்தின் அனைத்து பாடப்பகுதிகளும் இத்துடன் முடிவடைகின்றன. நாம் இந்த 5ஆம் வகுப்பு தமிழ் ஏற்றி பாடத்திலிருந்து நிறைய பாடங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர் செயல்பாடுகளை செய்தீர்கள். இவற்றை எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து பார்க்கவும். பாடசாலைக்கு செல்லாமல் இருப்பதால் மிகவும் கடினமாக இருந்தாலும் இந்த செயல்பாடுகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் போது அதில் உங்களுக்கு அறிவு கிடைக்கும். அவற்றை புரிந்து கொள்வதற்கு உங்களால் முடியும். அன்பான மாணவர்களே, இத்துடன் தமிழ் 5ஆம் வகுப்பின் பாடங்கள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன. இந்த பாடங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்து அதனுடைய தொடர் செயல்பாடுகளை செய்து உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய கற்றல் அடைவுகளை, புதிய படைத்தலை நீங்கள் திறம்பட செய்யுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.